மறுமலர்ச்சி மனங்கள் அத்தியாயம் 11. அனைவரும் வீட்டுக்கு சென்றனர். கிட்டத்தட்ட ஒரு நாள் பயணத்தை முடித்த அசதி நன்கு தெரிந்தது திருமதி குடும்பத்திற்கு. அது ஒரு 2 அறை கொண்ட வீடுதான். தனி வீடுகள் வரிசையாக இருக்கும் வில்லா டைப் வாடகை வீட்டு பகுதி. மதிக்கு குளித்தால் போதும் என்றிருந்தது. தான்யா பாத்ரூமை காட்ட கையில் கிடைத்த ஒரு துணியுடன் சென்று அவளும் குளித்து அமுதியையும் குளிக்க சொன்னாள். அதற்குள் திரு மற்றும் அகரனும் குளித்து வர தான்யா இரவு உணவை எடுத்து வைத்தாள். மதிக்கு நல்ல பசி, அதுவும் குளித்ததும் தாறுமாறாக எகிரியது. டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்தனர். தான்யா டிஃபனை எடுத்து வைத்தாள். எல்லோருமே உண்ண தொடங்க, அம்மா அடி இப்பதான் நிம்மதியா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு தான்யா, நீங்க செஞ்சதா என்றாள் மதி. அமுதி தன் தாயை ஒரு மாதிரி பார்த்தாள். அதை கடமை என சாப்பிட வாசு புறையேறி, எனது நல்லா இருக்கா தங்கச்சி, இது இட்லியா, ஸ்பேர் அணுகுண்டு மாதிரி இருக்கு என்று பாவமாக கேட்டான். மதி, தான்யா ஆண்டி இட்லி பத்தி எல்லாருக்கும் தெரியும், நீ சும்மா எல்லாம் சொல்ல வேண்டாம் என்றான் அகரன். ஐயோ அண்ணே, உண்மையை தான் சொன்னேன். அகரா, நம்ம விமானத்தில் என்ன கொடுத்தாங்க, அது சாப்பாடா? என்னால் முடியலை. ஆனால் இந்த இட்லி சாம்பார் சட்னி ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இட்லிக்கு என்ன குறை? தான்யா, அடுத்த தடவை மாவு கெட்டியாக இருந்தா தண்ணி ஊற்றி இட்லி ஊற்றுங்க என்றால் வாயில் இட்லியை அமுக்கியவாறு. தான்யாவிற்கு மனசு ஆனந்தமானது. பாத்தியா வாசு, நது எவ்வளோ அழகா சொன்னான்னு. உனக்கு அணுகுண்டா வீட்டுக்கு வா இருக்கு என்றாள். ஹிஹி தனுமா, சும்மா சொல்லி பார்த்தேன், ஆனால் சூப்பர் தெரியுமா என்று இட்லியை முழுங்கினான். ஆனால் தான்யாவிற்கு தெரியும் இட்லி ஹார்டா இருக்கு என்று. மதி, எனக்கு நல்லா சமைக்க வரும், ஆனா இந்த இட்லி மட்டும் வரவே வராது. நீ அதை பெருசா தப்பு சொல்லாம நல்லா இருக்குன்னு சொன்ன பாரு, சோ ஸ்வீட் என்றாள் தான்யா. நல்லா இருக்கு தான்யா, இந்த சாப்பாடு கூட இல்லாம வந்தோம் ஒரு நாள் முழுசா. இதை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த சாமி அடுத்த வேளை சாப்பாடு தராது என்றாள் மதி. தான்யாவிற்கு அவள் மனநிலை புரிந்தது. அனைவரும் பேசிக்கொண்டிருக்க நேரம் போனது. இந்தியா டைமிற்கு அமுதிக்கு தூக்கம் வர மதி மடியில் படுத்துறங்க ஆரம்பித்தாள். அகரனும் சோஃபாவில் படுக்க தான்யா கிளம்பலாம் என்றாள். மதி, இங்கே தான் ஒய்ஃபை இருக்கே, உன் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லு என்றாள் தான்யா. அப்படின்னா என்றாள் மதி. ஃபோன் நம்பர் மதி, அதில் யூஸ் பண்ணுற ஆப் அது. என்கிட்ட ஃபோன் இல்லை, நான் யார்கிட்ட பேச போகிறேன்? அத்தை அம்மா தானே, அம்முக்கு ஸ்கூலில் ஏதாவது அனுப்புகிறாங்கன்னு அத்தை புதுசாக ஃபோன் வாங்கினாங்க, அதில் அவ தான் பாப்பா. அது வாட்ஸ்அப், அதுதான் சொல்கிறீங்களா? இன்னும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாத அக்மாக் சமூகம் இருக்காங்க, அதுவும் தங்கச்சி வயசில் கிரேட் என்றான் வாசு. ஏன் நீயும் யூஸ் பண்ணாத? ரொம்ப மகிழ்ச்சி, தொல்லை தாங்கலை என்றான் திரு. போடா, வாட்ஸ்அப் இல்லாமையா? வாய்ப்பே இல்லை, வேணும்னா பொண்டாட்டி இல்லாமல் இருக்க சொல்லு என்று தான்யாவை பார்த்து வழிந்தான். சும்மா உள்ளலாய்க்கு என்று. சரி விடுமதி, வீக்கெண்ட் மீட் பண்ணலாம். வீக்கெண்ட்னா வார கடைசியில் சனி ஞாயிறு பார்க்கலாம். நாளிலிருந்து ஆஃபீஸ் ஸ்கூல்னு எல்லாம் பிஸி ஆகிடுவாங்க. வாசு குடும்பம் கிளம்பியது. அகரனை கொண்டு ஒரு அறையின் பெட்டில் போட்டு வந்தான் திரு. அந்த அறையில் பெட் இருக்கு, அங்கு நீயும் உன் பொண்ணும் படுத்துக்கோங்க என்றான் திரு. சரியாத்தான், கொண்டு பெட்டில் போட்டுட்டு வா, உங்ககிட்ட பேசணும். மதியம் அமுதியை வேறு ஒரு அறையில் உள்ள பெட்டில் படுக்க வைத்து விட்டு வந்தாள். திரு நாளைக்கு ஆஃபீஸிற்கு செல்ல தேவையானவற்றை எடுத்து வச்சுட்டு வருவதற்குள் மதிக்கு தூக்கமே வந்தது. ஆனால் கஷ்டப்பட்டு அமர்ந்திருந்தாள் சோஃபாவில். திரு வந்ததும், உங்ககிட்ட பிள்ளைகள் தூங்கியதும் பேசணும்னு நினச்சேன். என்னதான், நமக்கு கல்யாணம் ஆகிட்டாலும் வாழ்க்கையில் பெருசாக மாற்றம் வரப்போறதில்லை எல்லா விஷயத்திலும். இன்னும் பேச ஆரம்பிக்க மதிக்கு அதுக்கு மேல் பொறுக்க முடியாமல் தூக்கம் வந்தது. ஆனால் கஷ்டப்பட்டு கண்ணை மட்டும் முழித்து தூக்கத்தில் இருந்தாள். அதோ அதுதான் கிச்சன் என்று அதன் அருகில் சென்றான். மதியம் கூடவே நடந்தாள். இதுதான் ஸ்டவ் என்று ஆன் பண்ண சொல்லிக் கொடுத்தான். பாவம் மதிதான் அதை கவனிக்கவில்லை. இனிமே உன் பொண்ணுக்கு உனக்கு தேவையானதை நீ செஞ்சுக்கிட்டா போதும், எனக்கும் அகரனுக்கும் நான் பார்த்துப்பேன். எல்லாத்திலும் உன் பொண்ணுக்கு ஸ்கூல் அட்மிஷன் வாங்க ஏற்பாடு செஞ்சிடுறேன். அகரன் ஸ்கூலில் இந்த கபோர்டில் தான் எல்லா சாமானும் இருக்கு, தேவையானதை நான் வாரம் வாங்கி வச்சிடுவேன் என்று அவன் சொல்ல கண்களை திறந்தே தூக்கத்தில் என்றாள் மதி. இறுதியாக திரு, சரி நீ போய் தூங்கு என்று சொன்னதுதான் கடகடவென்று போய் பெட்டில் போய் படுத்தவள் அமெரிக்காவை மறந்தாள். காலையில் இந்திய டைம் எல்லாம் தாண்ட மதிக்கு முழிப்பு வந்தது. ஒரு பாத்ரூம் திரு அறையில் இருந்தது, மற்றொன்று
பொதுவாக வெளியில் அவளின் அறை அருகில் இருந்தது. அந்த பாத்ரூம் தான் அவளுக்கும் தெரியும். திரு அறைக்குள் அவ இன்னும் நுழையவே இல்லை. பாத்ரூம் சென்று ரெஃப்ரெஷ் ஆனாள். பிறகு அடுப்படி பக்கம் சென்று நின்று யோசித்தாள். ஒவ்வொன்றாக தேடி டீ தூள் எடுத்தாள். முதலில் உப்பு சர்க்கரை இரண்டும் நைஸாக வெள்ளையாக இருக்க வாயில் போட்டு சுகரையும் எடுத்துவிட்டாள். அடுத்த பால் ஃப்ரிட்ஜில் தேட ஆரம்பித்தாள். ஒரு வழியாக ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பால் டின்னை எடுத்தாள். ஹப்பாடா, சரி டீ போடுவோம் என்று அடுப்புக்கு அருகில் சென்றாள். ஆனால் அவ கிறகும் அந்த ஆட்டோமேட்டிக் ஆன் செய்யும் கேஸ் ஸ்டவ்வை ஆன் செய்ய தெரியவில்லை. ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அந்த நாப் மதி தான் திரு சொல்லி தந்த போது கவனிக்கவே இல்லையே. மதி அந்த அடுப்பையே பார்த்தபடி, என்னடா அடுப்பு இது? இதுவே என் ஊரா இருந்தா இந்நேரம் 4 குச்சியை வச்சு பற்ற வச்சு பாலை காய்ச்சி டீ போட்டு குடிச்சிருப்பேன் என்று எண்ணி நொந்தாள். சத்தம் கேட்டு திரு தான் வந்தான். அவன் மதியை கண்டு கொள்ளவே இல்லை. பாலை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி அதை அடுப்பு மீது வைத்து லைட்டர் இல்லாமலேயே நாபை திருப்பினான். அடுப்பு எரிந்தது. மதி அதிர்ச்சியாக பார்த்தாள். இவ்வளவுதானா அத்தா? நான் இத்தனை நேரம் இதை பற்ற வைக்க தெரியாம நின்று நகருங்க, நான் போடுறேன் என்றாள். நைட்டு நான் சொல்லி கொடுத்தேன்ல, நினைவில்லையா? எங்க அத்தா, எனக்கு நல்ல தூக்கம். ஏதோ சொன்னீங்க, நானும் கேட்டுக்கிட்டே தூங்கிட்டேன். திருவிற்கு காலையிலேயே பிபி எகிறியது. அப்ப நான் சொன்ன எதையும் கேட்கலையா? ஏதோ சொன்னீங்க, சாமா அங்கே இருக்குன்னு, அதானே? வேற எதுவும் நான் சொல்லலை, அப்படிதானே? ஆமாம், சமைக்க எது எங்கே இருக்குன்னு சொன்னீங்க. திரு எதுவும் சொல்லாமல் டீயை போட்டான். தள்ளுங்கத்தான், நான் போடுறேன். மதி, இதுதான் நைட்டு சொன்னேன். எனக்கும் அகரனுக்கும் தேவையானதை நான் பார்த்துப்பேன். உனக்கும் உன் பொண்ணுக்கும் தேவையானவற்றை நீ பார்த்துக்கோ. சமையல் முதல் அனைத்தும் உன் பொண்ணு ஸ்கூலில் சேர்க்க ரெடி செய்கிறேன் என்று அகரனுக்கு பாலும் அவனுக்கு டீயும் போட்டு நகர்ந்தான். அதான், நான் நல்லா சமைப்பேன், நீங்கள் பயப்படாதீங்க என்றாள் மதி. அவன் எதற்கு சொல்கிறான் என்று புரியாமல் திரு திரும்பி அவளிடம், மதி, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? நம்ம ஒரே வீட்டில் இருந்தாலும் நீ ஊட்டியில் இருக்க மாதிரியும் நான் அமெரிக்கா இருக்க மாதிரி நினைச்சுக்கோ, சரியா? ஆனா என்ன கணவன் மனைவி என்ற வேஷம் அவ்வளோதான் என்று தன் அறைக்குள் சென்றான். மதிக்கு சத்தியமாக புரியவில்லை, உணரல. ஒரே வீட்டில் இருக்கும் அத்தா அமெரிக்கா ஊட்டின்னு பேசுறாரு. சரி, நம்ம சமையல் பிடிக்காது போல, அவரு இந்த ஊரில் இருந்தவர் இல்ல என்று எண்ணி டீயை போட்டாள். திரு ஆஃபீஸ் கிளம்ப அகரனும் ஸ்கூல் கிளம்பி வந்தான். காலையில் 7:30 ஸ்கூல் அகரனுக்கு. திரு அவசரமாக கிளம்பி பிரெட் டோஸ்ட் ஆம்லேட் போட்டு அவனிடம் கொடுத்தான். மதியம் அகரனுக்கு 2 மணிக்கெல்லாம் ஸ்கூல் முடிந்துவிடும். அப்ப ஸ்கூலில் கேண்டீன் சாப்பிட்டு வர ஏற்பாடு செய்திருந்தான். திரு இரவில் வந்துதான் சமைப்பான் வழக்கமாக. இப்பவும் அதே பிளான் தான். அவசரமாக சாப்பிட்டு இருவரும் கிளம்பினர். அகரன் வழக்கம் போல் தன் தந்தை செய்து தந்ததை சாப்பிட்டு கிளம்பினான். கிளம்பும் போது மதி அவனையே பார்க்க, பாய் மதி என்று கூறி சென்றான். திரு ஷூவை அவசரமாக மாட்டிக்கொண்டு சென்றான். மதியை கண்டு கொள்ளவே இல்லை. மதி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாள். அமுதி எழுந்திருக்கவே இல்லை. அமுதி நல்ல உறக்கம் கொள்பவள். மதிக்கு எழுப்பவே பெரிய சவால். திரு மற்றும் அகரன் கிளம்ப மதி கிச்சனுக்கு சென்று அலசியதில் ரவாவை எடுத்து உப்மாவை செய்து அமுதியையும் எழுப்பி இருவரும் சாப்பிட்டனர். மதியத்திற்கு என்ன செய்யலாம் என்ற யோசனையில் வீட்டை கூட்டி பெருக்கி துணிகளை துவைத்தாள் கைகளால். எவ்வளவு தேடியும் உப்பு சோப்பு கிடைக்கவில்லை. எப்படி கிடைக்கும்? வாஷிங் மிஷினில் சோப்பு பவுடர் போடும் இடத்தில் சோப்பு பவுடர் கிடைக்க அதை தண்ணீரில் போட்டு துணிகளை துவைத்தெடுத்தாள். நன்கு புளிந்ததும் எங்கு காய போடுவது என்று தெரியவில்லை. அப்படியே வீட்டை சுற்றினாள். அமுதி, என்னம்மா பூனை மாதிரி சுத்திட்டே இருக்க என்றாள். இல்லடி, துணி காய வைக்க கொடி கட்ட யோசிக்கிறேன். எப்படி கொடி கட்டுவ கயிறு இல்லாம? ஆமால. எப்படி காய போடுறது? ஏன் உன் அத்தாங்கிட்ட கேட்கலையா? இல்லையே, அவரு அவசரமா கிளம்பி போயிட்டாருடி. 7:30 மணிக்கெல்லாம் அகரனும் ஸ்கூலுக்கு போயிட்டான். எனது 7:30க்கு ஸ்கூலா? அப்ப எனக்கும் அப்படிதானா? என்னால முடியாது. நம்ம ஊரு மாதிரி 9 மணிக்குனா ஓகே என்றாள் அமுதி. அடியே, அதுக்கு நான் என்ன பண்ண? அத்தாங்கிட்ட வேணா நீயே கேளு என்று வீட்டை சுற்றுவதில் இருந்தாள். மதிக்கு காய போடும் இடம் அமையவில்லை. திரு வாரத்திற்கு ஒரு முறை மிஷின் போட்டு ட்ரெஸ் காய போடும் ஃபோல்டிங் கிளிப்பில் போடுவான். மதிக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. மதிக்கு நடந்து நடந்தே கால் வலிக்க அமர்ந்தாள். மதியம் ரசம் மட்டுமே
வைத்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெண்டைக்காயை வறுவல் செய்தாள். தான்யா, வாசு இருவரும் சாமான், காய்கறிகள், பிரெட், முட்டை என அனைத்தும் வாங்கி ஸ்டோர் செய்திருந்தார்கள். திருவின் அறிவிப்பாள். மதிக்கு தேடி பிடித்து அனைத்தும் கண்டறிந்து சமைத்தாள். சாதம் வடிப்பதுதான் பிரச்சனையாக இருந்தது. அவள் வீட்டில் வடிப்பாள். ஆனால் இங்கு குக்கர். மதி அதில் வைக்காமல் ஒரு மூடி போட்ட பாத்திரத்தில் வேக வைத்து பிடித்து கொண்டே வடித்தாள். தெரிந்தவற்றை செய்திருந்தாள். ஆனால் மதி திரு சொல்லியதை காற்றில் விட்டு அனைவருக்கும் சேர்த்து சமைத்திருந்தாள். மதியம் 2 மணிக்கெல்லாம் அகரன் வர மதி சாப்பிட சொன்னாள். ஆனால் அவன் சாப்பிட்டேன் என்று போய் அவர்கள் அறையில் தூங்கிவிட்டான். மதி திரு அறை பக்கம் போகவே இல்லை. மற்ற இடங்களை எல்லாம் சுத்தம் செய்தாள். அத்தியாயம் 12. தனு, நீ மதிக்கு ஃபோன் பண்ணி பேசு, அந்த பொண்ணு புதுசில் இங்கு என்றான் வாசு. ஆஃபீஸ் முடிந்து வீட்டுக்கு வந்து வினுவோடு விளையாடியவன், மதிக்கிட்ட ஏது ஃபோன் வாசு, வாங்கட்டும். வினு அவளின் அறைக்கு சென்றாள். தோழி ஒருத்தி ஃபோன் செய்ததால், இன்னைக்கு திரு காலையில் வழக்கமான பிரேக்ஃபாஸ்ட் சொன்னா. அதான் மதி எதுவும் செய்யலையான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னான். ஏன், ஒருவேளை டிராவல் டயர்டாக இருக்கும். நீ வேற, அந்த நல்லவன் அவனுக்கும் அகரனுக்கும் நானே சமைச்சிக்கிறேன், உனக்கும் உன் பொண்ணுக்கும் நீ சமைச்சிக்கோன்னு சொல்லிட்டானாம். அவங்களுக்காக மதி எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லி பக்கத்து ரூமை அவங்களுக்கு கொடுத்துருக்கானாம். ஓ, என்னவோ, நீ மதிக்கிட்ட பேசு, எடுத்து சொல்லு தனு. யாரு? மதிக்கிட்ட. அவகிட்ட சொன்னா, அத்தானுக்கு நான் சமைக்கிறது பிடிக்கல போல தான்யா, அந்த சாப்பாடு தான் பிடிக்குது போல, நானும் அமுதியும் தனியாவே தூங்குறோம், அதான் 2 ரூம் இருக்கே என்று எனக்கே ரிப்பீட் அடிப்பா. வாசு, மதிக்கு சொல்லி புரிய வைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நேற்றே பேசி பார்த்துட்டேன். அப்படிங்கிறியா? இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் செய்யணும் தனுமா. நீங்கள் ஒரு அணியும் தூக்க வேண்டாம். அவங்கள தனியாக விட்டால் போதும். நம்ம இடையில் டிரான்சிட்டராக போகணும். அப்புறம் அதே பழகிடும். எல்லாத்துக்கும் நம்மளை தரகராக்கிடுவாங்க. அவங்களே முட்டி மோதட்டும். என்ன வேணும்? திருப்பதி உனக்கு தெரியும்ல, ரொம்ப நொந்திருக்கான். மதி பாவம் வெகுளியாக இருக்கா. அப்புறம் அந்த 2 பிள்ளைங்க, அவங்கள தனியாக விட்டால் சரியாக வருமா? வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் வாசு. இடையில் தேவைன்னா பார்த்துப்போம். மற்றபடி அவங்க விடுவோம் என தான் நடக்குதுன்னு கவனிப்போம். கூட பிறந்த அடுத்த பிள்ளையே முதல் பிள்ளை ஏற்றுக்காது. ஆனால் அகரன், அமுதினி வேற வேற உறவில் பிறந்தவர்கள். இனிமே தான் இருக்கு வாசு திருமதிக்கு என்றாள் தான்யா. என்னமோ சொல்ற, கிட்டத்தட்ட வேடிக்கை பார்க்குற மாதிரி. ஆனால் ஒன்று, மதிக்கு நல்லா சமைக்க தெரியும் போல. அதுவே அங்கே ஒரு வாய்ப்பு பாரு. சமைச்சு கவுத்துட்டா சரி புருஷனை. மதிக்கு நல்லா சமைக்க தெரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் வாசு என்றால் தனு யோசனையாக. உனக்கு இட்லிக்கு மாவு டிப்ஸ் கொடுத்தாங்களே, அதை வச்சுதான் என்று சிரித்தான். தான்யா முறைக்க, சரி சரி தனுமா, என் கியூட் பொண்டாட்டியில என்று அவளை சமாதானம் செய்தான். திரு வீட்டுக்கு வந்தான். மாலை ஆஃபீஸ் முடிந்து அகரன் அப்போதுதான் எழுந்து வந்தான். திரு ரெஃப்ரெஷ் ஆகி வர, மதி அத்தான் டீ போட்டு தரவா என்றாள். நான் பார்த்துக்கிறேன் என்று கிச்சனுக்குள் சென்று அவனுக்கும் அகரனுக்கும் டீ மற்றும் பால் போட்டுக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். அகரன் பால் குடித்துவிட்டு ஸ்கூல் ஹோம்ஒர்க் மற்றும் படிக்க வேண்டியவற்றை திருவிடம் கேட்டு படித்தான். மதி, அத்தான் துணியெல்லாம் எங்கே காய வைக்கணும் என்று கேட்டாள். அதுக்கு ஃபோல்டிங் கிளிப் இருக்கு, வாங்கிட்டு வரேன். இப்போ வேணா, என்னோட ரூம் கதவு பின்பக்கம் இருக்கு, அதை எடுத்து உன் ரூமில் விரிச்சு காய போட்டுக்கோ என்றான். அங்குதான் அமுதியும் அமர்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாள். மதிக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் கதவிற்கு பின் என்ன இருக்குன்னு சென்று பார்ப்போம்னு போனாள். திரு அறைக்குள் நுழைந்தாள். அறையே வித்தியாசமாக இருந்தது. பின்னே எப்படி இருக்கும்? டிராவல் அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கம், பெட்டில் போர்வை எல்லாம் களைந்து அறையே குப்பையாக இருந்தது. மதி எதுக்கு வந்தாலோ அதையே மறந்து அங்கிருந்த அழுக்கு துணிகளை எல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட்டில் கிடந்த போர்வை எல்லாம் மடித்து வைத்தாள். பிறகு காலையில் குடித்த டீ கப், பால் கப், அகரனின் பொருட்கள் என ஒதுங்க வச்சுட்டு அறையை கூட்டி பெருக்கி அள்ளும் போது சரியாக திரு அறைக்குள் நுழைந்தான். மதி, எல்லாம் களைஞ்சு கிடந்தது, அதான் அடிக்கிட்டு கூட்டுன்னு. இருங்கத்தான், இதை அள்ளிடுறேன் என்று அள்ள. உன்கிட்ட இதையெல்லாம் செய்ய சொன்னேனா மதி? ட்ரெஸ் காய போடுதானே எடுத்துக்க சொன்னேன். நீ ஏன் தேவையில்லாத வேலையை பார்க்குற? சொன்னதை மட்டும் செய். இனி இந்த வேலையெல்லாம் நானே பார்த்துப்பேன். எனக்கு லீவ் ஞாயிறு அன்று தான், அன்னைக்கு நான் சுத்தம் பண்ணிப்பேன். கிளம்பு என்றான் கோபமாக. என்னது, ஞாயிற்றுக்கிழமையா? அத்தான், அதுக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கு. அதுவரை இப்படியே கிடக்குமா? நான் வீட்டில் தானே சும்மா இருக்கேன், நான் பண்றேன் அத்தான், சுத்தமா செய்வேன் என்றாள் மீண்டும்.
மதி வெளியே போ என்றான் சற்று சத்தமாக. மதி வெளியில் செல்ல அமுதி அவளை பார்த்து என்னம்மா என்றாள். எல்லா அமுதி, ரூம் கூட்டாம கிடந்தது, கூட்டுன அதுக்கத்தான் அவரே செஞ்சுக்கிறேன்னு என்ன போக சொல்லிட்டாரு. சரி அவரே செஞ்சா உனக்கு என்ன, செஞ்சுக்கட்டும் விடு, உனக்கு தேவையில்லாத வேலை என்றாள் அமுதி. என்ன அமுதி, நம்ம வீடு தானே, யாரு செஞ்சா என்ன, அவங்களுக்கு பிடிக்கலனா விடு என்றாள் அமுதி. மதியம் சென்று அகரன் அருகில் அமர்ந்தாள். பிறகு டிவி பார்க்க ட்ரெஸ் காய போடுவது நினைவு வர எப்படி மறுபடியும் ரூமுக்கு போவது என்று யோசித்தாள். சரி போய் பார்ப்போம் என்று அறைக்கு செல்ல அங்கே லேப்டாப்பில் இருந்தான் திரு. மதி அறை வாசலில் நின்றாள் நிழலாட. திரு திரும்பி பார்த்தான். என்ன மதி என்றான் சாதாரணமாக. அதான் ட்ரெஸ் காய போடுவது என்று இழுத்தாள். எடுத்துக்கோ, கதவு பின்னாடி இருக்கு என்று கூறியவன் பின் எழுந்து அதை எடுத்து விரித்து காமித்தான் எப்படி யூஸ் பண்றதுன்னு. ஐ இது நல்லா இருக்கே, நான் கூட காலையிலிருந்து கொடி எங்க கட்டுறதுன்னு அலைஞ்சிட்டே இருந்தேன் அதான் என்றாள். நல்ல வேலை கொடி கட்டுன்னு வெளியில் எதுவும் பண்ணாம விட்டாலே, இல்லைனா போலீஸ் வந்திருக்கும் என்று எண்ணி நிம்மதி அடைந்தான். விரித்தபடியே எடுத்து சென்றாள். திரு சென்று அமர்ந்து விட்டான். சின்ன பிள்ளைங்க ப்ராஜெக்ட் செஞ்சு பாதுகாப்பா எடுத்துட்டு போவது போல் அதை தூக்கிட்டு போனாள். அகரன் அதை பார்த்துவிட்டு மதி அதை மடக்கி எடுத்துட்டு போ, உள்ள போய் விரிச்சுக்கலாம் என்றான். மதி வேணாகரா, அத்தான் இப்படிதான் கொடுத்தார், அப்புறம் திட்டுவார் என்று அதை இடிச்சு பிடிச்சு கொண்டு சென்றவள் துணிகளை எடுத்து காய போட்டாள். வேலையை முடித்து வெளியே வந்தாள். திரு கிச்சனில் நின்றான். அதை கண்டவள் அவசரமாக சென்று அத்தா மதியமே ரசம் வெண்டைக்காய் வறுவல் செஞ்சேன், உங்களுக்கு பிடிக்குமா? அகரன் சாப்பிடவே இல்லை, பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்டேன்னு தூங்கிட்டான், நீங்க சாப்பிடுங்க சாதம் இருக்கு என்றாள். பாத்திரங்களை திறந்து பார்த்தவன் எங்களுக்கு சேர்த்து சமைச்சியா என்றான். ஆமா, அப்புறம் உங்களுக்கு பசிக்கும்ல, காலையில் அந்த பிரெட் தானே சாப்பிட்டீங்க என்றாள் மதி சாதாரணமாக. மதி என்றான் சத்தமாக. அகரன் அமுதி இருவரும் கிச்சனை திரும்பி பார்த்தனர். உன்கிட்ட நேஷிலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், காதில் வாங்கவே மாட்டியா? உனக்கும் உன் பொண்ணுக்கு மட்டும் சமைச்சுக்கோ, எனக்கும் என் பையனுக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு தமிழில் தானே சொல்றேன், புரியலையா உனக்கு? எங்களுக்கு வேணாம், அதை நீங்களே சாப்பிடுங்க, நான் சமைச்சுக்கிறேன் என்றான் வேகமாக. மதி சென்று ஹாலில் அமுதி அகரன் இடையில் இருந்த இடத்தில் அமர்ந்தாள். என்னம்மா பண்ணி வச்ச இப்ப என்றாள் அமுதி. இல்லடி, சாதம் ரசம் வெண்டைக்காய் வறுவல் இருக்குன்னு சொன்னேன். ஆமாம், உன்கிட்ட அந்த சார் அவங்களுக்கு சமைக்க வேணாம்னு சொன்னாரா? ஆமாம், அப்புறம் என்னத்துக்கு சமைச்ச, விடு நம்ம சாப்பிட்டுக்கலாம், இனி சமைக்காத என்றாள். எல்லாத்துக்கும் திரு கேட்டுக்கொண்டு தான் இருந்தான். நைட்டு டின்னருக்கு அவனுக்கும் அகரனுக்கும் நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருந்தான். அகரா ஸ்கூலில் மதியம் என்ன சாப்பிட்ட என்று கேட்டாள் மதி. சாண்ட்விச் சாலட் மதி. சோறு இல்லையா? இல்லை, அது அங்கே இருக்காது. பாரமுதி, இப்போ கூட அத்தான் சோறு இல்லாமல் ஏதோ நூடுல்ஸ் சொல்லுவியே அதை செய்கிறாரு, இவனுக்கு ஒரு வேளையாச்சும் சோறு கொடுக்கணும்ல என்றாள் மதி. அம்மா உனக்கு என்ன, அவனுக்கு சோறு பிடிக்காது போல, அதனால் அவன் அப்பா வேற எதையோ சமைச்சு தராரு என்றாள் அமுதி. இல்லையே, எனக்கு ரைஸ் பிடிக்கும் என்றான் அகரன் சட்டென்று. உனக்கு பிடிக்கும்னா உன் அப்பா கிட்ட போய் கேளு, சோறு தான் வேணும்னு, இங்கே எதுக்கு சொல்கிற என்றாள் அமுதி படாரென்று. திருவும் அதை காதல் வாங்கினான். நிமிர்ந்து பார்க்க அகரன் உடனே எழுந்து திரு அருகில் சென்றவன், டாடி எனக்கு ரைஸ் தான் வேணும், ஐ டோன்ட் வாண்ட் நூடுல்ஸ் என்றான் அடமாக. என்ன அகரா, உன்கிட்ட கேட்டு தானே இதை செஞ்சேன், இப்போ இது வேஸ்ட் ஆகிடும், சாப்பிடு, நாளைக்கு செஞ்சு தரேன் என்றான் திரு. இல்லை எனக்கு இப்போவே வேணும் அகரா என்று அதட்டினான் திரு. போங்க டாட், மதி அவ பொண்ணுக்கு செஞ்சு தராங்க, நீங்க எனக்கு செஞ்சு தரல, எனக்கு சாப்பாடே வேணாம் என்று தங்களின் அறைக்கு சென்று படுத்து விட்டான். திரு மதியை பார்க்க அதான் ஏதோ பேச போய அகரன் என்று மென்று முழுங்கினாள். என்ன மதி இதெல்லாம் என்று திரு பேச வருவதற்குள், நான் தானே பேசினேன் சார், அம்மாவை ஏன் கேட்குறீங்க, நீங்க தான் சொன்னீங்க அம்மா சமைக்க வேணான்னு, அதுதான் சொன்னேன் அவன்கிட்ட என்று முடிக்கவில்லை அமுதினி. இங்க பாரு, நீ சின்ன பொண்ணு, அந்த மாதிரி பேசு, நானும் மதியும் பேசிட்டு இருக்கோம், நீ ஏன் குறுக்க பேசுற, கொஞ்சம் அமைதியா சின்ன பிள்ளையா இரு என்றான் சற்று வேகமாக. அமுதிக்கு கோபம் அழுகை வர மற்றொரு அறைக்குள் சென்று விட்டாள். மதி முழிக்க, இங்க பாரு மதி, இது எல்லாம் ஆரம்பத்திலே கண்டுச்சுவை, இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பேசுவது நல்லதில்லை என்று அகரனை சமாதானம் செய்ய போனான். அகரன் எளிதில் சமாதானமாக்கி சாப்பிட்டான் தெருவோடு. ஆனால் மதிக்கு தான் கஷ்டமாக இருந்தது. அமுதியை சமாதானம் செய்ய அவளே செல் அசைய மாட்டாள். மதி என்னவோ செய்து முடியாமல் போக வெளியில் வந்தாள். சாப்பிட்டு முடித்து வந்த திரு மதி வருவதை கண்டு, சாப்பிடலையா, எங்க உன் பொண்ணு என்றான்.
அவ வரலன்னு சொல்றா. அதான் சாப்பாடு வேணாமாம், நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன் என்றாள். திருவும் அகரனை அழைச்சிட்டு சென்று விட்டான். அவனுக்குமே கொஞ்சம் சங்கடமாகியது. என்னடா இது என்று மதிக்கு ஒரு யோசனை வர திரு அறைக்கு சென்றாள். அதான் ஃபோன் தரீங்களா, அத்தை அம்மா கிட்ட பேசினா அவ சமாதானமாகிடுவா என்றாள். திருவும் ஃபோன் செய்து கொடுத்தான் மதி அம்மா வழி நம்பருக்கு. மதி ஃபோனை எடுத்துட்டு அமுதி இருந்த அறைக்கு சென்று பேசிவிட்டு அமுதியிடம் கொடுக்க அவளும் வாங்கி பேசினாள். அமுதி டல்லாக பேச தனம் என்னாச்சுன்னு கேட்டார். மதி கண்ணை காமித்தாள். எதுவும் சொல்லாதுன்னு. அமுதி ஒன்றும் சொல்லாமல் சாதாரணமாக பேசினாள். கொஞ்சம் தெளிந்தாள். பிறகு மதியிடம் கொடுக்க போனை வெளியில் எடுத்து வந்தவள் சொல்லுமா என்றாள். மதி ஏதும் பிரச்சனையா? அமுதி குரல் சரியில்லை, திரு எதுவும் சொல்லலையே என்று கேட்டார் வள்ளி. அது எல்லாம் இல்லம்மா, அத்தா என்ன சொல்ல போறாரு? அவளுக்கு உன்னையும் அத்தையும் விட்டுட்டு வந்த நினப்பு, அதான் வருத்தமா இருக்கா. இப்பதான் பேசிட்டாலே சரியாயிடுவா என்றாள் மதி. சரி மதி, அமுதியை பார்த்துக்க, திருவோடு சந்தோஷமா இரு, அகரனை நல்லா கவனிச்சுக்கோ என்றார் வள்ளி. சரிம்மா என்று போனை வைத்தாள். திரும்ப அங்கு திரு நெஞ்சு கொண்டிருந்தான். இந்தாங்கத்தான் பேசியாச்சு என்று சிரித்து கொண்டே கொடுத்தாள். திரு என்று போனை வாங்கியவன் போய் சாப்பிடுங்க என்றான். மதி தலையாட்ட திரு தூங்க சென்று விட்டான். மதி அமுதி அழைச்சிட்டு வந்து சாப்பிட வைத்து அவளும் சாப்பிட்டு படுக்க சென்றாள். அன்று ஆஃபீஸில் திருமுகமே சரியில்லை. வாசு விசாரித்தான். திரு நேற்று இரவு நடந்ததை கூறினான். ஏண்டா, அவ சின்ன பொண்ணு, ஏதோ சொல்லிட்டு போறான்னு விட வேண்டியதானே என்றான் வாசு. அடே, நான் என்ன வில்லனா? அந்த பொண்ணு என்னைய வில்லன் மாதிரியே பார்க்குறா, முறைக்கிறான். மதிக்கிட்ட பேசினா அந்த பொண்ணு தாம் தூம்னு முன்னாடி வருதுடா என்றான் திரு. ஹஹா, அப்புறம் அவ அம்மாவை நீ திட்டுனா சும்மா இருப்பாளா? நான் எங்கடா திட்டுனேன்? மதிக்கு சொன்னா புரிய மாட்டேனுங்குது, அதான் கொஞ்சம் சத்தமாக சொன்னேன். ஆனால் பிறகுதான் எனக்கே கஷ்டமாச்சு. அந்த பொண்ணுக்கும் அகரன் வயசு சற்று கூட தானேன்னு. சரி விடுடா என்று கூறியவன் மனதில் இதுதான் ஆரம்பம், இன்னும் இருக்கு உனக்கு நண்பா என்று சந்தோஷப்பட்டான். அத்தியாயம் 13. ஒரு வாரம் சென்றது. மதி தனியாக சமைத்தாள். அதன் பின் அமுதி திரு பக்கமே திரும்பவில்லை. மதி தான் பேசுவாள், தேவையின் பொருட்டு. அதுவும் மதியா பேசுவா, திரு கேட்பதற்கு மட்டும் பதில் சொல்லுவான். ஆனால் மதி மற்றும் மகரன் அடுத்த நிலைக்கு சென்றனர். அதாவது ஸ்கூலில் நடப்பதை மதியிடம் பகிர்வான் அகரன். திருவே நேரமானால் மதிதான் அவனுக்கு டைம் பாஸ். ஏதாவது பேசுவார்கள். அமுதி அமைதியாக இருப்பாள், இல்லைனா வெடிக்கென்று பதில் சொல்லிட்டு டிவியில் மூழ்கி விடுவாள். அமுதனிக்கு ஸ்கூல் அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் வாங்கினான் திரு. அன்று வெள்ளிக்கிழமை, வார இறுதி நாள். அடுத்த 2 தினங்களும் விடுமுறை. மாலை வீட்டுக்கு வந்த திரு ரெஃப்ரெஷ் ஆகி வந்தான். திரு வந்ததும் அமுதினி அவள் அறைக்கு சென்று விட்டாள். இதுதான் ஒரு வாரம் நிகழ்வது. திரு வந்ததும் செல்பவள். அவன் அறைக்கு சென்றாள், வருவாள். இல்லனா மதிய அறைக்கு சென்று சாப்பாடு கொடுப்பாள். சாப்பிட்டு தூங்கி விடுவாள். திரு அதையெல்லாம் கண்டுக்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. தானாக டீ போட்டவன் அதை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தான். மதி என்று அழைத்ததுதான். என்னத்தா என்று முன்னென்றாள். திரு அதிர்ச்சியாய் பார்த்தான். என்ன என்பது போல். இல்லாதான், நீங்க கூப்பிட்டீங்கல்ல, அதான் வந்தேன். ஸ்கூலில் இருந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். அகரன் ஸ்கூல் தான், அதுவும் இந்தியன் சிலபஸ். உன் பொண்ணோட டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ், பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வா. மதி முழித்து அப்படின்னா என்றாள். திரு தமிழில் கூறினான். பிறகு மதி சென்று அமுதியிடம் அவற்றை எடுத்து கொடுத்தாள். திரு அதனை பார்த்து அப்ளிகேஷனை நிரப்பினான். பிறகு தந்தை அல்லது கார்டியன் என்ற இடத்தில் கார்டியனாக கையெழுத்திட்டான். மதியை தாயாக கையெழுத்து போட சொன்னான். அவளோ பேனாவை வாங்கி ஆங்கிலத்தில் மதி அழகி என்று வரைந்தாள். அகரன் அதை பார்த்து சிரித்துவிட்டு, என்ன மதி சைன் பண்ண சொன்ன ட்ரா பண்ற? ஆமா, உனக்கு இங்கிலீஷில் சைன் பண்ண தெரியுமா என்றான். ஓ தெரியும் அகரா, அமுதி தான் சொல்லி கொடுத்தா. அவ ஸ்கூலில் ஏதாவது போடணும்னா நான் தமிழில் எழுதுவேன். அமுதி தான் இதை இப்படி போடுன்னு சொல்லி கொடுத்தா என்றாள் மதி. மதி தமிழில் பேரை எழுதுவாள், கையெழுத்து போட சொன்னாள். அதனால் அமுதி ஆங்கில வார்த்தையில் புரியாத மாதிரி கிறுக்கி சைன் போட கற்றுக் கொடுத்தாள். அதை மதி வரைஞ்சுதான் ட்ரைனிங் எடுத்தா. அதை தான் இங்கும் வரைந்தாள். அகரன் சிரித்தான். டாடி
பாருங்க மதியை இப்படி தான் ஸ்கூலுக்கு போக சொன்னால் படிக்க பிடிக்கலன்னு டீ எஸ்டேட்டில் போய் விளையாடிட்டு ஸ்கூல் விடும்போது போவாங்களாம் என்றான். திரு, மதி இதையெல்லாம் சின்ன பிள்ளைங்க கிட்ட சொல்லாத, அப்புறம் அவங்களும் முயற்சி பண்ண மாட்டாங்களா என்று கூறினான். இல்லாதான், அப்படி செஞ்சதால தான் இப்போ படிக்காம இருக்கேன், நீங்கள் படிங்கன்னு தான் சொன்னேன் என்று சமாளித்தாள். திரு அப்ளிகேஷன் சரி பார்த்து விட்டு, மதி திங்கட்கிழமை அட்மிஷன், அதான் ஸ்கூல் சேர்க்க வேண்டும், தயாராக இருங்க, காலையில் 8 மணிக்கு போக வேண்டும் என்றான். சரியாதான், பிறகு முக்கிய விஷயம் இன்டர்வியூ செய்வாங்க என்றான் திரு. அப்படின்னா என்னத்தான்? வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு பாதியில் வந்ததால் பாட சம்பந்தமாக சில பொது அறிவு, அப்புறம் கம்யூனிகேஷன், அதாவது ஆங்கில புலமை, அவங்க சொல்றது புரியணும்ல, அதுக்காக இது எல்லாம் கேட்பாங்க, ரெடியாக சொல்லு என்றான் திரு. அச்சோ, இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லலைன்னா ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டாங்களா? அது உன் பொண்ணு கையில் தான் இருக்கு, இல்லைனா வேறு ஸ்கூல் தான் பார்க்கணும் என்று கூறிவிட்டு சென்றான். அனைத்தையும் அறையிலிருந்து கேட்டபடிதான் இருந்தாள் அமுதினி. மதிதான் அகரனிடம் புலம்பினாள். ஏன் அகரா, உன் ஸ்கூல் அவ்வளோ பெருசா? சரி, ஸ்கூல்னா தெரியாததை சொல்லி தரதானே, அது என்ன கேள்வி கேட்டு சேர்த்துக்கிறது என்று கேட்டாள் அவனிடம். மதி, எங்கள் ஸ்கூல் நல்ல ரேங்கிங் இந்த ஊரில், அது மட்டும் இல்லை, நான் முதலில் இருந்தே அங்கே படிப்பதால் பிரச்சனை இல்லை. ஆனால் அமுதினி புதுசில், அவள் வேறு ஸ்கூலில், ஸோ அவளுக்கு இன்டர்வியூ இருக்கும். எந்தளவு மற்ற ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஓகேனா அட்மிஷன் தருவாங்க என்றான். அவனுக்கு தெரிந்ததை. என்னத்த டெஸ்ட் போ, இவன் நல்லா படிப்பா, ஆனால் ஏதாச்சும் புதுசாக கேட்டால் சொல்லணுமே என்று வருத்தப்பட்டாள். மதி, உன்னையும் தான் கேட்பாங்க என்றான் அகரன். என்னையுமா? என்ன கேட்பாங்க? உன் பேர் என்ன, படிச்சிருக்க, வேலை பார்க்குறியா, அமுதி பற்றி இப்படி கேட்பாங்க. ஆனால் அமுதிக்கு தான் பாட சம்மந்தமாக கேட்பாங்க. எப்படியோ போகட்டும் போ, வேறு சின்ன ஸ்கூலெல்லாம் இல்லையா அங்கே? இந்த கேள்வியெல்லாம் கேட்காம பணத்தை கட்டுனா சேர்த்துப்பாங்கள்ல, அந்த மாதிரி. ஆனால் நமக்கு இதுதான் வெளிநாட்டவருக்கான ஸ்கூல், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கள்ல, நல்ல ஸ்கூல் மதி என்றான். மதி தலையை ஆட்டிவிட்டு சென்றாள். சனிக்கிழமை என்பதால் வாசு ஃபோன் செய்தான் திருவிற்கு. மதிய சமையலில் இருந்தனர் திரு மற்றும் மதி தனித்தனியாக தான். என்னடா வீக்கெண்ட் செலிப்ரேஷன் இல்லையா என்றான் வாசு. என்ன புதுசாக கேட்குற? ஆஸ் யூஷுவல். இல்லை, மாப்பிள்ளை ஆகிட்ட, அதான் ஏதாவது ட்ரீட் தருவேன்னு நினச்சேன். வா, வேணும்னா ரசம் வைக்கிறேன், குடிச்சிட்டு போகலாம். என்னது ரசமா? ஏண்டா நீ அனுமன் விரதமா இருக்க? அப்படி எதுவும் சொன்னதில்லையே நீ. ரசத்துக்கும் அனுமனுக்கும் என்ன சம்மந்தம்? நீ போய் தானியாவிற்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு இப்பவை. அடே கதவு தர, நாங்கள் வெளியில் தான் நிற்கிறோம் என்றான் வாசு. திரு அவசரமாக சென்று கதவை திறந்தான். வாசு குடும்பமே வந்துருங்க வினு சென்று அமுதி அகரனோடு விளையாடினாள். வாங்க அண்ணே, வாங்க தான்யா என்று மதிய அவர்களை வரவேற்றாள். என்னடா ரசம்னு சொன்ன, ஆனால் வாசனை ஆளையே தூக்குது என்றான் வாசு. பார்த்து தூக்குதுன்னு மேலே போயிடாத, தொங்கிடுவா அப்புறம் என்றான் திரு. அண்ணே, அத்தான் ரசம் தான் வைக்கிறாரு, நான் வத்த குழம்பு வைக்கிறேன், ஊரில் இருந்து கொண்டு வந்தது, அதான் வாசனை என்றாள் மதி. ஓ சூப்பர் தங்கச்சி, அப்போ இன்னைக்கு இங்கே தான் சாப்பாடு கண்டிப்பா என்றான் வாசு. அதுக்கு என்ன, சாப்பிட்டு தான் போகணும், இந்த சோறு வைக்கிறேன் என்றாள் மதி. இல்லை மதி, நாங்கள் சும்மா பர்ச்சேஸ் வந்தோம், அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு, நான் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு தான் வந்தேன் என்றாள் தான்யா. அதனால் என்ன, அதை நைட்டுக்கு சாப்பிடுங்க என்று பிளேட்டை எடுத்து வச்சு சாப்பாடை போட ஆரம்பித்தாள் மதி. திருமொழிதான். எப்படி அவங்க இருவருக்கும் வைத்த ரைஸை எல்லோரும் சாப்பிட முடியும் என்று யோசித்தான். தான்யா வாசுவை முறைத்தாள். வாசு ஈ என்று நெளிந்தான். தான்யா எழுந்து சென்று டேபிளில் பார்க்க ரைஸ் அளவா இருந்தது. மதி, வேணா விடு, நீயே அளவா ரைஸ் வச்சிருக்க, நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம் என்றாள் தான்யா. அது எல்லாம் ஒரு பிரச்சனையா தான்யா? நீங்கள் உட்காருங்க, முதலில் நானும் அமுதியும் நைட்டும் சோறு தான், அதுக்காக சேர்த்து தான் வடிப்பேன், நீங்கள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் அடுப்பில் வச்சா வெந்துடும், நாங்கள் சாப்பிட்டுப்போம். அதே போல் வாசு தான்யா வினு அமர சாப்பிட ஆரம்பித்தனர். அகரன் பசிக்குது என்க அவனும் சாப்பிட மதி அடுப்பில் ரைஸை வைத்தாள். திரு லேட்டா சாப்பிடுவதா சொல்லிவிட்டான். அமுதியும் ரூமிற்கு சென்று அமர்ந்து விட்டாள். வாசு, சூப்பர் தங்கச்சி, அருமையா செஞ்சிருக்க என்றான். தான்யாவும் பாராட்ட வினுவும் அதே கூறினாள். அகரன் ரசத்தை போட்டு சாப்பிட வினு, ஏ அகரா, நீ ஏன் ரசத்துக்கு போயிட்ட என்றாள். அப்பா ரசம்தான் வச்சார். வாசுவுக்கும் தான்யாவுக்கும் புரிய, ஹே டேஸ்ட் இட் செம என்று வினு அவனுக்கு கொஞ்சமாக ஊட்டிவிட்டாள் வத்த குழம்பை. வாவ் சூப்பர், வெரி ஸ்பைசி,
அப்பா நான் இதை சாப்பிடவா என்றான் அகரன். வாசு நீ சாப்பிட அகரா என்றான். ஆனால் அகரன் தன் தந்தையை பார்த்தான். திரு சரி என்று தலையை ஆட்டினான். அகரனுக்கு மதி வைக்க அவனும் ஆர்வமாக சாப்பிட்டான். மதி கூறியது போல் சாதம் வெந்தது. மதி வடித்து விட்டு வந்தாள். பிறகு அமுதியும் மதியும் சாப்பிட்டனர். திரு மட்டும் சாப்பிடவில்லை. வாசு குடும்பம் பேசி கொண்டிருந்தது. பொதுவாக பேச தானியா கேட்டாள். திரு அண்ணா, அமுதிக்கு அப்ளிகேஷன் என்ன ஆச்சு, கிடைச்சதா என்றாள். வாங்கிட்டேம்மா, ஆனால் இன்டர்வியூ இருக்காம், அதுதான் கஷ்டம். மிட் டேர்மில் ஜாயினிங்கில், அதுக்கு தான் அப்பா கிட்ட சொன்னேன். இந்த அகாடமிக் முடிந்ததும் மதிய அவ பொண்ணையும் கூப்பிட்டுக்கிறேன்னு. ஆனால் அவர் பிடிவாதமாக இருந்தார். இப்போ இந்த ஸ்கூல் கிடைச்சா பார்ப்போம், இல்லை நான் வேறு தான் ட்ரை பண்ணணும் என்றான். ஓ ஆமாம்ல, நானும் மறந்துட்டேன். அமுதி அட்டன் செய்யட்டும், இல்லை நான் வேறு பார்க்கலாம் அண்ணா. ஆனால் என்னை ரொம்ப தூரம்தான் போகணும், நீங்கள் வீடு மாத்திர மாதிரி ஆகிடும் என்றாள் தானியா. அதை ஒரு பிரச்சனையாக பேச அமுதினிக்கு அது பிடிக்கவில்லை. எழுந்து உள்ளே சென்றாள். திருவிற்கு அது தவறாக தெரிந்தது. மதியை முறைத்தான் திரு. மதிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. வாசு நிலைமையை சரியாக்க, சரிடா நாங்க கிளம்புறோம், அடுத்த வாரம் நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வாங்க என்றான். அவர்கள் கிளம்பினர். திரு சென்று சாப்பிட அமர்ந்தான். ரசத்தை வாசு குடித்தே இருந்தான். மனதில் அவனை திட்டியவன் வெறும் சாதத்தை எப்படி சாப்பிடுவது என்று மதி வைத்த குழம்பை கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டான். உண்மையில் நன்றாகத்தான் இருக்கு என்று நன்றாகவே சாப்பிட்டான். மதிக்கு இது தெரியாது. சாப்பிடவன் சென்று கைகளை அலம்பிவிட்டு ஹாலுக்கு போக அகரன் மதி மடியில் தூங்கியே இருந்தான். அகரனை தூக்கியவன் மதியிடம், இப்படி பொதுவாக பேசும்போது இடையில் எழுந்து செல்லக்கூடாதுன்னு உன் பொண்ணுக்கு புரியவை மதி. சின்ன பொண்ணு தான், ஆனால் யோசிப்பது பெருசா இருக்கு. அப்புறம் வத்த குழம்பு நல்லா இருக்கு என்று தன் அறைக்கு சென்று விட்டான். மதிக்கு முதலில் அமுதியை பற்றி பேசியதால் வத்த குழம்பு பற்றி நினைக்கல. பிறகு விலங்கு அத்தான் சாப்பிட்டாரா என்று குதித்தாள் மனதில். ஆனால் திரு பேசியதை கேட்ட அமுதிக்கு தான் கடுப்பானது. திருவை வில்லனை எல்லாம் தாண்டி பெரிதாக சித்தரித்தாள். அத்தியாயம் 14. அன்று திங்கட்கிழமை காலையில் இருவிதமான உணவுகளை முடித்து இருபக்கக்காரர்களும் கிளம்பினர். அகரனை திருவே அழைத்து செல்வதாக கூறினான். அமுதிக்கு என்று பள்ளியில் நேர்முக தேர்வு என்பதால் திருவும் அகரனும் காரின் முன்பக்கம் அமர மதியும் அமுதியும் பின்பக்கம் அமர்ந்தனர். மதிக்கு தான் அதிக பயமாக இருந்தது. அமுதி நல்ல பதில் சொல்லிடுவியா என்று எத்தனையாவது முறை கேட்டிருப்பாள் என்று அமுதிக்கு தெரியும். அம்மா, எனக்கு தெரிஞ்சா சொல்லுவேன், தெரியலனா நான் என்ன பண்ண முடியும்? சும்மா இதையே கேட்காத. ஒருவேளை நான் ஒழுங்கா சொல்லாம அட்மிஷன் கிடைக்கலனா பிரச்சனை இல்லை, நான் ஊட்டிக்கே படிக்க போயிடுறேன். யாருக்கும் பேர்டனா நான் இருக்க மாட்டேன் என்றால் திருவிற்கு காதல் விழுமாறு. மதிக்கு அந்த பேர்டன் வார்த்தை புரியாமல், படனாவா, அது என்னடி என்றாள். அகரன், மதி அது படனா இல்லை பேர்டன். அப்படின்னா சுமையா இருக்க மாட்டாங்களாம் அமுதினி யாருக்கும் என்று விளக்கினான். ஓ என்றவள் பின் உணர்ந்து, இல்ல அமுதி நீ என்று மதி ஆரம்பிக்க, யாருக்கும் பேர்டன் இல்லை. இதை நான் தெரிஞ்சு செலக்ட் பண்ண வாழ்க்கை. இதில் நடக்கும் அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பு. உங்ககிட்ட மதி நல்லபடியா இன்டர்வியூ அட்டன் பண்ணதான்னு சொன்னா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு போதும், மற்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் என்றான் திரு. அமுதியை திரும்பி பார்த்துவிட்டு பின் ரோட்டை பார்த்து காரை ஓட்டியவாறு. மதி அமுதினியின் முகத்தை பார்க்க அதில் இருந்த உணர்வை அவளால் தாயாக இருந்தாலும் சத்தியமாக உணர முடியவில்லை. வெளியில் கண்ணாடி வழியே பார்த்து கொண்டே வந்தாள். பள்ளியும் வந்தது. அகரன் இறங்கி மதி மற்றும் திருவிடம் பாய் சொல்லிவிட்டு அமுதியிடம் ஆல் தி பெஸ்ட் அமுதி என்றான். அவளோ பதில் சொல்லாமல் இருக்க திரு மதியை தான் பார்த்தான். அவளுக்கு அகரன் வாழ்த்து சொல்றான்னு புரிந்தது. அது அமுதியின் மூலம் தெரிந்து கொண்டதுதான். அவன் சின்ன புள்ள, அவன் அழகா வாழ்த்து சொல்றான்ல, பதில் பேசுடி என்றாள் மதி. அமுதி திரு பேசியதிலேயே மனதை வைத்து அதன் பலனாக உம்மன் இருந்தாள். அகரா, யூ வில் கோ, டைம் இஸ் ஆல்ரெடி டு பி எண்ட் என்றான் திரு. ஓகே டாடி, வென் வில் யூ ரிட்டர்ன் ஃப்ரம் ஹியர்? If Amudi getting admission, please inform me daddy. I will come in break என்று கூறி வகுப்பிற்கு சென்றான். அத்தா, அகரா என்ன சொல்லிட்டு போறான் என்றாள் மதி. திரு மதியிடம் அதை விளக்கிவிட்டு, சரி வாங்க, அங்கதான் ஆடிட்டோரியம் இருக்கு, போகலாம் என்று முன்னே நடந்தான். அமுதியும் அவர்கள் பின்னே நடந்தாள். திரு மதியிடம் சந்தேகமாக,
உன் பொண்ணு பதில் சொல்லுவாளா மதி? பாரு எப்படி முகத்தை வச்சிருக்கா. இப்படியே அவங்க கேட்பதற்கும் இருந்தா ஒன்றும் ஆகாது, போங்கன்னு சொல்லிடுவாங்க என்றான் மெதுவாக. அது அமுதிக்கும் கேட்கும் என்று திருவிற்கும் தெரியும். எனக்கும் அதான் பயமா இருக்கு என்று சொல்லிவிட்டு அமுதி ஏண்டி இப்படி இருக்க என்று பேச தொடங்க இன்டர்வியூ பிளேஸ் வந்தது. ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் என்பதால் இவர்கள் தான் அடுத்து. உள்ளே நுழைந்ததும் சின்ன ஸ்பீக்கிங் மைக் முன் ஒரு லேடி அமர்ந்திருந்தார். எதிரில் அட்மிஷனுக்கு வந்திருக்கும் மாணவர் இருக்கை, அதன் முன்னும் மைக் இருந்தது. பெற்றோருக்கு சற்று தள்ளி இருக்கைகள் இருந்தது. சர்டிஃபிகேட்ஸ், ப்ரூஃப், அப்ளிகேஷன் எல்லாத்தையும் திரு அமுதி கையில் கொடுத்து அந்த இருக்கையில் அமர சொன்னான். ஆல் தி பெஸ்ட் அமுதினி என்றான் நார்மல் முகத்தோடு. அமுதி அவனையே பார்க்கவில்லை. கையில் கொடுத்தவற்றை வாங்கி கொண்டு இருக்கைக்கு சென்றமர்ந்தாள். திரு மதியை அழைச்சிட்டு சென்று பின்னே இருந்த இருக்கைகளில் அமர்ந்தான். அவர்கள் நேர்காணல் நன்கு கேட்கும் மைக் இருப்பதால், அதான் பாருங்க அவ எப்படி இருக்கான்னு, பாவம் தனியா இருக்கா, நான் வேணா போகட்டுமா என்றாள் மதி. பேசாம இரு, நம்ம அங்க போகக்கூடாது மதி, அவங்க ரூல்ஸ். மதி கை அந்த ஏசி அறையிலும் வேர்த்தது. இருக்கையின் நுனியில் அமர்ந்திருந்தாள். மதி நல்லா உட்காரு, பரவாயில்ல விடு, தெரிந்ததை சொல்லட்டும், இங்க இல்லைனா நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை என்று மதியின் கைகளை பிடித்து ஆறுதல் படுத்தினான். மதிக்கும் ஓரளவு புது தெம்பு வந்தது போலிருக்க நன்றாக சேரில் நகர்ந்து அமர்ந்தாள். அமுதினியிடம் இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்ற டீட்டெயில்ஸ் வாங்கிய பெண் அதை சரி பார்த்து விட்டு, ஹாய், வெல்கம் அவர் ஸ்கூல், வாட்ஸ் யுவர் குட் நேம்? அதுவரை அமைதியாக இருந்த அமுதினி நன்கு சேரில் நிமிர்ந்து அமர்ந்தாள். 90 டிகிரியில் நிமிர்ந்து அமர்ந்து முகத்தில் சிறிது சிரிப்பை கொடுத்து, ஹாய், மை குட் நேம் இஸ் அமுதினி மதியழகி என்றாள் கணீர் என்று மெல்லினமாக, அதுவும் ஸ்டைலிஷாக. திருவிற்கு அந்த பதிலை கேட்டதும் தூக்கி போட்டது. இவளா பதில் சொன்னது என்று மதிக்கு அந்த மாடுலேஷன் தெரியாததால், அப்பாடா வாயை திறந்துட்டா தான், இது போதும் என்றாள். அவனோ ஆச்சரியத்தில் இருக்கிறான் என்று அறியாமல், வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம்? மை கார்டியன் நேம் இஸ் மிஸ்டர் திருமாறன். அந்த பெண்ணோ அப்ளிகேஷனை பார்க்க அங்கு கார்டியன் என்றிருக்க அவருக்கு புரிந்தது. Why did you discontinue from your old school? நல்லொழுக்கம் சான்றிதழ் இருந்தாலும் மாணவரின் வாயிலாக அறிவதற்காக இந்த கேள்வி. Just for reason of family shifting here, that's all என்றால் போல்டாக. Okay, what's your favorite subject? Max, it's my favorite forever. Yeah, nice. Okay, tell tables of 9th. அமுதினி கடகடவென்று கூறினாள். திருவிற்கு தான் தலையை சுத்தாத குறை, எப்படி இப்படி பட்டுன சொல்றா என்று. அமுதினி ஊட்டியில் 4ஆம் வகுப்பு தான் படித்து கொண்டிருந்தாள். அதுதான் பாதியில் நிறுத்தி இங்கு வந்தது. மதி, உன் பொண்ணுக்கு எப்படி வாய்ப்பாடெல்லாம் இந்த அளவு வர தெரியுது? இங்கே எல்லாம் அதுக்கு கால்குலேட்டர் தான் என்றான். அதான் அவளை 3 வயசுலேயே சின்ன ஸ்கூலில் போட்டோம், அப்பறந்தே கணக்குன்னா அப்படி படிப்பா என்றான். அமுதினிக்கு அந்த பெண் அந்த டேபிள்ஸ் கேட்டதன் நோக்கமும் அதுவே. அவள் 2nd கிரேடில் தான் இருக்கா, ஆனால் 4th ஸ்டூடெண்ட். அங்கே எல்லாம் 4 வயது முடிஞ்சாதான் கிண்டர் கார்டன் ஆரம்பிக்கும். அமுதியை சீக்கிரம் சேர்த்ததால் வயது குறைவாக இருந்தது. அதனால் அவளின் ஐக்கியூ டெஸ்ட் செய்தனர். அடுத்து அமுதியை மல்டிப்ளிகேஷன் போட சொன்னார்கள். அடுத்தடுத்து சப்ஜெக்ட் நுழைந்து பேசிக் கேட்டு அமுதிக்கு கொஞ்சம் கடினமாகவும் கேட்டார். பரவாயில்ல மதி, நான் கூட பயந்தேன், ஆனால் நல்ல பதில் சொல்றா, சூப்பர் என்றான் உண்மையான பாராட்டுதலோடு. ஆமா தான், அவ ஸ்கூல் ரொம்ப கெடுபடியா இருக்கும், நல்லா சொல்லி தருவாங்கன்னு சொல்லுவா. தெரியும். ஆமா, அங்க எப்படி இடம் கிடைச்சது? அந்த ஸ்கூல் எளிதில் கிடைக்காது, அப்பா ரெக்கமெண்டா? இல்லாதான், அவ அப்பா மிலிட்ரியில, அதில் எளிதா கோட்டா மூலம் கிடைச்சது. அப்புறம் மாமா வருஷம் மற்றதுக்கு ஏதாவது செய்வாங்க. அங்க நிறைய இருக்கத்தான். நான் என்னைக்காச்சும் போவேன், அத்தை தான் பேசுவாங்க, அவளும் நல்லா படிப்பா. திரு, ஆமா, நானும் அங்கதான் படித்தேன். ஆனா அமுதினிக்கு இந்த வயதில் நல்ல மெமரி தான். மதி, அதன்னு அமுதினி மதியழகின்னு சொன்னா, ஏன் அவ அப்பா பேர் சொல்லல என்றான். தெரியல, அவ அப்படிதான் அங்கேயும் சொல்லுவா. அவ அப்பா பேரை சொன்னதே இல்லை, நானுமே அவகிட்ட அவரை பற்றி பேசியதே இல்லை. ஏன், நீ எப்படி கூப்பிடுவ? அவ அப்பான்னு சொல்கிற, அவர் பேர் என்ன? நான் அவரை எப்படியும் கூப்பிட்டதில்ல தான். அவரோட பேரு சரண். கொஞ்ச நாள் தானே கூட இருந்தார். அப்போ சும்மா அவர் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லுவேன், அவ்வளோதான். அப்புறம் எங்கே பேச ஆளே இல்லை. அவரை பற்றி எனக்கே ஒன்றும் தெரியாது.
திருவிற்கு மதியை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு ஈஸியா சொல்றா. அப்ப என்னைய மட்டும் அத்தான்னு சொல்ற, நம்ம கூட தான் அதிகம் பார்த்தது பேசினதில்ல. இல்லத்தான், நம்ம பார்க்கலனாலும் நீங்க என் மாமா பையனு தெரியும்ல. உங்களை அத்தான்னு கூப்பிட வந்துட்டு சட்டுன்னு அவர் கூட நான் பேசினதே குறைவுதான். கொஞ்ச நாள்லயே டெல்லி போனாங்க, அப்புறம்தான் என்றால் சாதாரணமாக. மதி, சாரி, உன்னைய அவரை பற்றி கேட்டு கஷ்டப்படுத்திட்டேனா? இல்லத்தான், என் வாழ்க்கையில் அது ஏன் நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு பெருசாக பாதிப்பில்லை. நான் வாழ ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே போயிட்டாரு. ஆனால் அமுதி எனக்கு துணையாக கிடைச்சா. திருவுக்கு ஏதோ மனதிற்கு கடினமாக தெரிந்தது. மதியை புதிதாக பார்ப்பது போல் பார்த்தான். அமுதினியின் இன்டர்வியூ அங்கு முடிந்தது. எழுந்து வந்தாள். மதி அவளை கண்டதும் எழுந்து சென்றாள். என்னடியாச்சு? செலக்ட் பண்ணிட்டாங்க, அட்மிஷன் போட ஹால் நம்பர் 5 போக சொன்னாங்க, வா என்றாள். இப்போது அமுதினி முன்னே செல்ல மதி திரு பின்னே சென்றனர். அத்தியாயம் 15. அமுதனிக்கு அட்மிஷன் போட திரு அனைத்து ஃபார்மாலிட்டிஸ் முடித்து பணத்தை கட்டினான். பிறகு போக்குவரத்து பஸ் கட்டணம் என அது தனியாக ஃபார்ம் ஃபில் பண்ணி அதையும் கொடுத்தான். இறுதியாக திருவும் மதியம் கையெழுத்து போட்டனர். அடுத்த வாரம் முதல் வகுப்பிற்கு வரவும் அதுவரை ஆன்லைனில் வகுப்பை தொடரவும் என கூறினர். மதி புரியாமல் கேட்க திரு விளக்கினான். ஏன் தான், அதான் சேர்த்தாச்சே, நாளிலிருந்து வர சொல்ல வேண்டியதானே. அவங்க புக்ஸ், யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் செய்வதற்கும் இதுவரை நடந்த பாடங்களை அனுப்புவார்கள். அதை படித்துவிட்டு வரதான் இந்த நேரம். ஓ, ஒரே நேரத்தில் எப்படி படிக்க முடியும், பாவா அமுதி என்றாள் மதி. என்ன எல்லாம் நடத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் மதி, படித்து எக்ஸாம் எழுத போகிறதில்ல. இப்போ போனதும் சரி வாங்க கேன்டீன் போகலாம், டைம் ஆச்சு, அகரனுக்கு கிளாஸே முடிய போகுது, பிரேக் டைமில் வந்து தேடி இருப்பான் என்றான் திரு. மூவரும் செல்ல திரு ஃபோன் அடித்தது. அவர்களை அங்கு உட்கார சொன்னான். சொல்லுடா என்று சற்று தூரம் விலகி சென்றான். என்ன திரு, இன்டர்வியூ என்ன ஆச்சு? நீ ஏன் இன்னும் வரல? கிடைக்கலனா விடுடா, நான் வேற ஸ்கூல் பார்த்துட்டேன் என்றான் வாசு. அடே, அட்மிஷன் போட்டாச்சு. அப்படியா, சூப்பர் சூப்பர். அப்போ இன்டர்வியூ சக்ஸஸ் ஆச்சா? ஆமாண்டா, நான் கூட சும்மா பேருக்கு தான் அப்ளிகேஷன் வாங்கினேன், இங்கே கிடைச்சா லக்குன்னு. ஆனால் மதி பொண்ணு நல்லா பதில் சொல்லிட்டா. ஓ, தனு சரியா சொன்னா திரு, மதி பொண்ணு செம்ம ஷார்ப்புன்னு, அது உண்மைதான் போல என்றான் வாசு. ஓ ஆமாடா, நானுமே கொஞ்சம் மிரண்டுட்டேன். நல்ல திறமை, தைரியமான பொண்ணுடா, ஐக்யூ ஜாஸ்தி. ஒரு வழியா ஓகே ஆச்சு. சரி, நீ எப்போ ஆஃபீஸ் வருவ? இல்லடா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அக்கறனை அழைச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்துட்டேன், நோ ப்ராப்ளம் என்றான் திரு. திரு வர மூவரும் கேன்டீனில் அமர்ந்திருந்தனர். ஸ்கூல் முடிந்தது. திரு சென்று அகரனை அழைத்து வந்தான். அகரன், டேட், வாட் ஹேப்பன்ட் அபவுட் அமுதி அட்மிஷன் என்று கேட்டுக்கொண்டே வந்தான். யா, இட்ஸ் ஓகே, காட் இட் அகரா என்றான் திரு. வா, சூப்பர், இனி நானும் அமுதியும் ஒரே பஸ்ஸில் தான் வருவோமா? எஸ், டிரான்ஸ்போர்ட் அரேஞ்சு. அகரன் கேன்டீன் வர அமுதினி அருகில் சென்று, சூப்பர் அமுதி, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ், கங்க்ராட்ஸ் என்று கையை நீட்டினான் அவளிடம். ஏன், நான் நல்லா படிக்க மாட்டேன் நினைச்சியா என்றாள் கோபமாக அமுதி. இந்த மாதிரி மிடில் வந்தால் அட்மிஷன் கிடைக்காது, பட் யூ காட் இட். என் ஃப்ரெண்டோட கசனுக்கு கிடைக்கவே இல்லை. இங்கே கிடைக்கலனா வேறு ஸ்கூல் படிக்க வேண்டியதான். இது மட்டும்தான் ஸ்கூலா இந்த ஊரில்? ரொம்ப பண்றீங்க என்று அசால்ட்டாக கூறி திரும்பி கொண்டாள். அகரனுக்கு அந்தளவு விவரமாக புரியவில்லை. இதுதானே ரேங்கிங் ஸ்கூல் என்று எண்ணி, டேட், வாட் ஷீ டோல்டு என்றான் திருவிடம். அமுதினி, நீ நல்லா இன்டர்வியூ பண்ணின, அட்மிஷன் போட்டாச்சு. ஆனால் இந்த ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ், சீட் கிடைக்கிறது கஷ்டம். அகரன் ப்ரீகேஜியிலிருந்து படிக்கிறான். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் ஜாஸ்தி தான். ஆனால் அகரன் ஏற்கனவே படிக்கிறதால உனக்கு ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க என்றான் பொறுமையாக. அப்படின்னா தான் என்றாள் மதி. அதாவது இங்கே யாராவது அவங்க அண்ணனோ தம்பி அக்கா தங்கை அப்படி படித்தா அவங்களுக்கு அடுத்து சேர்க்கிறவங்களுக்கு 10% ஃபீஸ் கம்மி. ஓ ஆமாம், அகரன் தம்பி தானே வேணும் அமுதினிக்கு, அதனாலயா என்றாள் மதி. ஆகா, அமுதி எனக்கு அக்காவா என்று சிரித்தான் அகரன். ஆமாம் அகரா, நீங்கள் 2 பேரும் அக்கா தம்பி என்றாள் மதி. யாருக்கு நான் அக்கா? நான் ஒன்றும் அக்கா இல்லை. அம்மா நீ ஒளராத என்று முகத்தை காட்டினாள் அமுதினி. இல்லை இல்லை, நீ என்னை விட பிக் தானே சிஸ். இல்லை அக்கா என்று சொல்லி சிரித்தான் அகரன். ஏய், அப்படி கூப்பிடாத, ஒழுங்கா பேரு சொல்லி கூப்பிடு போதும். ஆகா, டேட் சொன்னார் இல்லை, நான் உனக்கு தம்பி, அதனால ஃபீஸ் கம்மி பண்ணாங்கன்னு. என்னால தான் உனக்கு கம்மி என்று கூறி கிண்டலாக சிரித்தான். அமுதி கோபமாகி
விழுந்து நடந்தாள். மதி பின்னே செல்ல திரு மனதில் இவ ஏன் இப்படி இருக்கா, சாதாரண கிண்டலுக்கு கூட சீரியஸ் ஆகிறா என்று அகரனை அழைச்சிட்டு வெளியில் வந்தான். அமுதி சரியாக அவர்கள் கார் அருகில் தான் சென்று நின்றாள். மதியும் வந்து அவளை சமாதானம் செய்தாள். ஏ அமுதி, அவன் சின்ன பையன்தானே, என்ன சொல்லிட்டான் இப்படி கோச்சிட்டு வர என்றாள் மதி. ஆமா, அவன் எப்படி எனக்கு தம்பியாவான், அது எல்லாம் இல்லம்மா, நீ முன்னாடி பிறந்த அதாண்டி அக்கா, அவன் உனக்கு அப்புறம் பிறந்தவன் அமுதி, தம்பி தானே என்றாள் மதி அதி புத்திசாலியாக. ஆமா, ஆனா எனக்கு நீ அம்மா, அவனுக்கு இல்லையே, நீ அவனுக்கு அம்மா ஆக முடியாது. அதே மாதிரி அவனோட அப்பா எனக்கு கார்டியன் தானே, அப்பா ஆக முடியாது. அப்புறம் என்ன அக்கா தம்பி, போமா என்றாள் அமுதி சட்டென்று. பின்னே வந்து நின்ற திருவின் காதில் நன்கு விழுந்தது. இது அகரனுக்கு விளங்கல. அப்பா, என் அம்மா யாரு, அப்போ அமுதி அப்பா யாரு என்றான் அவனும். திருவிற்கும் சரி மதிக்கும் சரி மனசை சிலையானது. திருவிற்கு அமுதினியை நினைத்து கோபம் வந்தது. சின்ன பொண்ணு மாதிரியே பேச மாட்டேங்கிறான்னு. திரு அமைதியாக காரில் ஏறினான். அகரனும் ஏற மதி அமுதி பின்னால் ஏறினர். மதிக்கு திருவின் முகத்தை பார்க்கவே பயமாக இருந்தது. அமுதி சொல்லிட்டு அவ பாட்டுக்கும் அமர்ந்திருந்தாள். அப்பா, என் அம்மா யாரு, நீங்க சொன்னீங்க அவங்க இல்ல சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு, அப்ப அமுதி அப்பாவும் இல்லையா என்று கேட்டான் அகரன். என் அப்பா பற்றி நீ ஏன் கேட்குற, அவரு தான் சாமி கிட்ட போயிட்டாரு, ஆனால் உன் அம்மா இருக்காங்கன்னு உங்கள் பாட்டி சொன்னாங்க, உன்னைய விட்டுட்டு போயிட்டாங்களாம் தனியா, நீ வேணாம்னு என் பாட்டி கிட்ட சொன்னாங்க, நான் கேட்டேன் என்று அமுதி முடிப்பதற்குள் அவளின் கன்னத்தில் அடி விழுந்திருந்தது. திரு காரை சடாரென்று ஓரமாக நிறுத்தினான். டிராஃபிக் ரூல்ஸை தாண்டி மதி என்றான் திரு. அமுதி கன்னத்தில் கை வச்சுட்டு தன் தாயை பார்த்தாள். கண்களில் நீர் வழிந்தது. என்னடி ரொம்ப பேசிட்டு இருக்க, நானும் பார்க்குறேன், அவன் சின்ன பையன், அவன்கிட்ட போய் எப்படி பேசுற, நீ மட்டும் பெரிய மனுஷியா, பாட்டிங்க பெரியவங்க அவங்க ஏதோ பேசுறாங்க, அதை கேட்டுட்டு நீ இப்படி பேசுவியா, அகரனுக்கும் சரி உனக்கும் சரி நான் தான் அம்மா, போதுமா என்றாள் வேகமாக படபடவென்று. மதியால் அமுதினி பேசியதை தாங்க முடியவில்லை. மதி, அவ சின்ன பொண்ணு தானே, விடு, என் அம்மா ஏதோ பேசியிருக்காங்க, அதை கேட்டுட்டு தெரியாம என்னன்னு புரியாம பேசிட்டா என்றான் திரு. எல்லாத்தான் இவ பேச்சு அதிகமாகிக்கிட்டே போகுது, நானும் சின்ன புள்ளன்னு விட்டா எப்படி பேசுறா அகரன் என்று அவனை பார்த்தவள் மனசு கடினமானது. அவனும் அழுகையுடன் இருந்தான். அகரனுக்கு தாய் திவ்யா பற்றி தெரியாது. இந்தியா போனா யாராவது அவளை பற்றி பேசுவாங்கன்னு தான் திரு அதிகம் அழைத்து சொல்ல மாட்டான். திருவின் அம்மாவும் அவனுக்கு பயந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் தனத்திடம் கனகம் திவ்யாவை பற்றி பேச சந்தர்ப்பம் கிடைக்கவும் ஒப்பிக்க அதை தனம் மடியில் படுத்து தூக்கத்தில் இருந்த அமுதி கண்முழிக்கும் நேரத்தில் கேட்டது. அவளுக்கு பெரிதாக புரியவில்லை. ஆனால் அகரனை வேணாம்னு தூக்கி போட்டு போயிட்டா. அவ செத்து இருந்தாலும் செத்துட்டான்னு நினைச்ச மனசை ஆத்திக்கலாம். ஆனா புள்ளைய வேணாம்னு அவ தனியா நல்லா இருக்கா. இப்படி சொன்னதை மட்டும் கேட்க அமுதிக்கு அகரன் அம்மா இருக்காங்கன்னு தெரிந்தது. அமுதி கண்ணீர் வழிய. அகரனுக்கும் அதே நிலை. அகரா, நீ அழுகாத, உன் அம்மா நான் தான், சரியா, இனி நீ என்னைய அம்மான்னு கூப்பிடு, அது மதின்னு சொல்ல உனக்கு பிடிச்சதால அப்படி கூப்பிட சொன்னேன், இனி நீ அம்மான்னு கூப்பிடு, அப்போதான் இவ மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க, நான் சொன்னா நீ கேட்பேல, என் கண்ணில் நீனு என்று மதி அகரனை சமாதானம் செய்தாள். அகரன் அவளின் கெஞ்சலில் கரைய போலீஸ்கார் மிகுந்த சத்தத்தோடு வந்தது. அப்புறம் ஹைவேயில் அப்படி வண்டியை நிறுத்தினால் போலீஸ் வராம இருக்குமா?